சேனல் 5 சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு கண்டிப்பா அந்த ஒரு சம்ம படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான். பட் இருந்தாலுமே வந்து லேட்டா வந்தா லேட்டஸ்ட்டா வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சம்ம படத்தோட ரிவ்யூ தாங்க. ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் கேட்கிறப்ப எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு கமர்ஷியலா அண்ட் பிளஸ் காமெடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படமா தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து யோசிச்சிருந்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னா என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நட்டி நடராஜ் அவர்களோட சதுரங்க வேட்டி படத்தை பத்தி பேசிதாகணும். ஏன்னா அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் அதோட மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் வந்து டைரக்ட் பண்ணி அவர் ஹீரோவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் கூட பிளாக் பாண்டி, லிவின்ஸ்டன், ஸ்ரீநிதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ சதுரங்க வேட்டை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அப்படி இருக்கப்போ இந்த படத்துலையும் வந்து ஏமாத்துறது, ஏமாறுறது, எந்தெந்த விதத்திலாம் ஏமாறுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே காமெடி அண்ட் பிளஸ் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்க்க ஒரு கமர்ஷியலான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு போரே அடிக்காது. ஸோ படத்தோட கதை ஆரம்பிச்சோடனே வந்து நம்ம ஹீரோ கார்த்தீஸ்வரன் வந்து ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த நாள் வந்து உனக்கு தூக்கு, நீ எவ்வளோ தப்பு பண்ண, நீ எல்லாம் கண்டிப்பாக தூக்கில் தான் தொங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னென்ன தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவரே அவரோட கதையை வந்து ரிவீல் பண்றாரு. ஸோ அப்படி ரிவீல் பண்ணும்போது அவர் வந்து யார் யாரெல்லாம் ஏமாத்தியிருக்காரு, மக்கள் எந்தெந்த விதத்திலலாம் ஏமாறுறாங்க அப்படின்றத பற்றி அவரோட ஸ்டோரியை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட் தான் இதுலையும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எதில் ஏமாறுவோம் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனி, ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் பணம் வந்து 1,00,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5,00,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனே நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்காக சூசைட் பண்ணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஸ்கேமாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், ஸோ இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே ஃபேக் ஐடியா இல்லை உண்மையாலுமே இது பொண்ணான்னு கூட தெரியாமல் எல்லாத்துக்கும் ஹாய் மெசேஜ் போட்டு ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த வீடியோ காலில் பேசி தப்பான வீடியோஸ் அவங்க கிட்ட போய் அது மூலமாக காசுலாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் அதை கொடுக்குறாங்க இல்லை அப்படின்றது கூட தெரியாமல் உடனே எல்லாரும் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எந்தெந்த வகையெல்லாம் ஏமாறுறாங்க, ஸோ எப்படிலாம் வந்து அவங்க ஏமாத்துறாங்க, ஏதாச்சும் ரொம்ப ஆசையாக பேசினா அப்படின்னா உடனே ஏமாந்துடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை உண்மையாக நடந்த சம்பவம் நிறைய இடங்களில் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஹீரோ கார்த்தீஸ்வரனும் வந்து அப்படிதான் வந்து மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறாரு, நிறைய கோடி கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாரு. ஸோ அப்படி சம்பாதிச்சு இவர் அப்படியே ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு போறப்போ இன்ஸ்பெக்டரா வந்து ஸ்ரீநிதி வராங்க. ஸோ அவங்க கிட்டே இவர் வந்து மாற்றாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா, இல்லைனா இவர் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்ல. ஸோ எதனால இந்த மாதிரி மாறினாரு, எதுக்கு மக்களை ஏமாத்துறாரு, இவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப ஜாலியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பல கெட்டப்பில் வந்து மக்களை ஏமாத்துறாரு. சில கெட்டப் வந்து இவருக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நிறைய கெட்டப்பில் இவர் பேசக்கூடிய அந்த கவுண்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்பவே வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. முக்கியமாக இப்படி எல்லாமா நம்ம ஏமாறுறோம், இவ்வளோ சிம்பிளாக எல்லாமா ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. முக்கியமாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். அசால்ட்டா ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி அந்த விஷயத்தையும் இதில் வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லாங்க. செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா இவர் ஏன் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நான் கூட நினச்சேன் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டாங்க, ஏமாத்துறாரு ஏமாறுறாரு அங்கங்கே கவுண்டர் போடுறாரு, ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து எதனால இப்படி ஒருத்தவங்க மாறுறாங்க, என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கெட்டவங்களா மாறுறதுக்கு கண்டிப்பாக இந்த சொசைட்டி காரணமாக இருக்கும் அப்படின்றத அவரோட ஃப்ளாஷ்பேக் மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து கதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா, ஸோ அவரோட மியூசிக், அவர் இருந்தாலே ஒரு மாதிரி ஃபன்னாக வைபாக செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அவரும் ஒரு பாட்டில் டான்ஸ் எல்லாமே ஆடி இருக்காரு. ஸோ ரேப்லாம் போட்டு ஸோ அந்த சாங் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சைந்தவியோட வாய்ஸ்லேயும் வந்து ஒரு சாங் இருந்திருக்கும். ஸோ மியூசிக் அண்ட் எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்க்ரீன் பிளே பல இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய அமௌண்ட்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க போல அப்படின்ற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பார்க்குறப்பே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி சதுரங்க வேட்டியோட மினி வெர்ஷனாக தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் நம்ம பிளாக் பாண்டியா இருக்கட்டும், லிவின்ஸ்டன் அவரோட கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவரோட கேரக்டர் பார்க்குறப்போ ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்து அவரோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த படத்தில் 2 பொண்ணு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா பொண்ணை எப்படியாச்சும் செட்டில் பண்ணும் அப்படின்றக்காக யாரை என்ன சொன்னாலும் டக்குன்னு ஏமாந்துருவாங்க. ஸோ பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கும். அப்படி அவர் வந்து போய் இவங்களோட அந்த கம்பெனிலேருந்து பணம் போடுறாரு. ஸோ போடும்போது அந்த அமௌண்ட் வரும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல நமக்கு, எப்படியாச்சும் நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும். அதே மாதிரி அதில் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறது விதமாக இருக்கட்டும். ஸோ அந்த
ஃபீலிங்ஸை ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். முக்கியமாக அவரோட ஆக்டிங் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயும் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நடித்த ஸ்ரீநிதி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே படத்தில் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் செம்மையாக செட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ டோட்டலாகவே வந்து தியேட்டரில் போய் பார்க்குறக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் தியேட்டரில் போயிட்டு ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். முக்கியமாக நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து ரொம்ப திணிக்கிற மாதிரியோ இல்லைனா அந்த கருத்தூசி போடுற மாதிரியோலாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக இப்படி எல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து பெருசாலாம் யோசிக்கவே வேணாம், ரொம்ப சிம்பிளான விஷயம் யோசிச்சா போதும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து ரியாலிட்டியில் நடக்கிற விஷயத்தை பற்றி கார்த்தீஸ்வரன் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுலேருந்து வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் ஏமாறக்கூடாது, ஸோ என்ன இருந்தாலும் இதெல்லாம் படித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நீங்களும் வந்து இந்த வீக்கெண்ட் மேபி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஒருவேளை இது ஃபுல்லாகவே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், ஸோ சொல்லிவிட்டேன். இதில் தான் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சம படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.